அது என்னதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, கிம்பிள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு முன்னாடி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிஜே வார்னிங் எல்லாம் எதுக்கு? அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு சுருப்பை ஒன்று. அப்புறமா ட்ரைபாட், சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஃபைனலாக காற்று வேறு ஓவர் ஆயிடுச்சு. இதுதான் அந்த கிம்பிள். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஃபோன்லாம் மவுண்ட் பண்ணுறது. இது மேக்னெட்டிக். இன்னொன்று ஃபோன் வந்து ஃபோனில் எப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். இதான் இப்படி இதில் கரெக்டாக அந்த கேமராவை பார்த்த மாதிரி இப்படி மவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான். அது அப்படி லைட்டாக சென்டராக இருக்கிற மாதிரி அவ்வளோதான். இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒயிட் டாட் ஒன்று இருக்கும். ஒரு ஒயிட் கலர் டாட் தெரியுதா உங்களுக்கு? இந்த டாட்டும் இந்த இதில் ஒரு டாட்டு, ஒரு ஒயிட் கலர் டாட் தெரியுதா உங்களுக்கு? இந்த டாட்டில் கரெக்டாக 2 டாட்டும் அப்படி ஒன்று போல் இருக்கிற மாதிரி சும்மா வச்சாலே போதும், ஒட்டிக்கிறோம் அதுவாகவே. அவ்வளோதான், ஒட்டிக்கிச்சா. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே உள்ளவங்கன்னா பயப்படாது. வச்சுட்டு இந்த இதில் பவர் ஆன் பண்ணுற பட்டனில் இந்த மோடுன்னு இருக்கா, இந்த மோட் பட்டனை ஒரு 2 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிவிட்டு வெர்டிகலாக வேணும்னா இது, லாங் ஸ்கேப் வேணும்னா இந்த பட்டனை ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் லாங் ஸ்கேப் காட்டி. இந்த QR இருக்குங்களா, இதை ஸ்கேன் பண்ணால் டிஜே மெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம செல்லில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது, ஐஃபோனுக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ண சொல்லும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கேமரா பட்டன் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் ஆயிரும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாமல் கேமரா ஆன் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.